திருக்கல்யாணம் மீனாட்சியினுடைய திருவிளையாடல். அதாவது இன்றைய தினத்திலே திருவிளையாடல் புராணத்திலே வரக்கூடிய அம்பாள் ஆதிபராசக்தி மண்ணுலகத்திலே வந்து கடம்பவனம் என சொல்லப்படுகின்ற மதுரையின் மதியிலே மீனாட்சியாக வெற்றிருக்கின்றாள். சௌந்தர பாண்டியன் என்ற பெயரிலே சுந்தரேஸ்வரர் சிவபெருமான் 64 திருவிளையாடல் நிகழ்த்திய இடம். அவர் பாதம் பெறாத தெருவே கிடையாது மதுரையின் மதி. சிவபெருமானுடைய பாதம் படாத இடமே கிடையாது. 64 கலை, அக்கர விளக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், பிராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரப்பாடகம், நாடகம், நிருத்தம், சத்தப்பிரமம், வீணை, வேணை, மிருதங்கம், தாளம், கனகப்பரட்சை, அஸ்திரப்பரட்சை, ரதப்பரட்சை, கஜப்பரட்சை, அஸ்வப்பரட்சை, பூமி பரட்சை, சங்கிராம இலக்கணம், மல்யுத்தம், ஆகரணம், உச்சாரணம், குத்து வேடனம், ரசவாதம், பைப்பிளவாதம், கௌதுகவாதம், ஆர்வம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பராகாய பிரவேசம், அதிசயம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், அக்னி கம்பம், ஜலத்தம்பம், வாயு கம்பம், திட்டி கம்பம், கட்கத்தம்பம், கண்ணத்தங்கம், அகத்தை பிரயோகம் என்று 64 கலை. அந்த 64 கலையும் 64 திருவிளையாடலாக கடம்பவனத்திலே சிவபெருமான் நிகழ்த்தினார். அந்த திருவிளையாடலில் நாம் இப்பொழுது 8 திருவிளையாடலை இன்று மீனாட்சி திருக்கல்யாணம் முன்னோதற்கு சாப்பாடு போறவரையும் பார்ப்போம். அந்த வகையிலே அந்த கடம்பவனம் அற்புதமான வழி. சிவபெருமானே சொல்றார் 6 ஆதாரம். மூலாதாரமாக சிவபெருமானுக்கு அமைகின்ற ஸ்தலம் எதுவா? திருவாரூர். 6 ஆதாரம். மூலாதாரம் திருவாரூர், சுவாதித்தானம் திருவானைக்கா. 2வது ஆதாரம் சுவாதித்தானம் திருவானைக்கா. அநாகதம் மணிப்பூரகம் திருவண்ணாமலை. அநாகதம் சிதம்பரம் வந்து அநாகதம். சிவபெருமானுடைய இருதய கமலமே தெரியுமா? சிதம்பரம். விசுத்தி திருக்காலத்தி மலையானது விசுத்தி சிவபெருமானுடைய 4வது ஆதாரம். அப்படி அடுத்து ஆக்ஞை. இந்த ஆக்ஞை என்பது எங்கே இருக்கிறது என்றால் காசி என்பது. பிரம்மரந்திரம் என்பது திருக்கைலாய மலை. அதிலே மதுரை என்பது மிக சிறப்பாக அற்புதமாக இறைவனே நடைபெற்ற இடம். அதனாலதான் மனிதனா பிறந்த இந்த கோயில்கள்லாம் போயிடும். திருவாரூர் சிவபெருமான் நம்ம உடம்புக்கும் 6 ஆதாரம் இருக்குது. இந்த தியானம் பண்ண சொல்லுவாங்க. முதுகிலிருந்து குண்டலினி சக்தி எழுந்து சகஸ்திரத்தலம் என சொல்லப்படுகின்ற உச்சந்தலைக்கு வருகிறது. இது பேர் என்ன தெரியுமா? பிரம்மரந்திரம், உச்சந்தலை. இந்த குண்டலினி சக்தி எழுகின்ற இந்த 6 ஆதாரம் எல்லாருக்குமே உண்டு. மூலாதாரம், சுவாதித்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகிய சகஸ்திரத்தலம். அதுக்கு பேர் தான் பிரம்மரந்திரம். 6 ஆதாரம். அது மாதிரி சிவபெருமானுக்கு 6 ஆதாரம். மண்ணுலகத்தில் சிவபெருமானுக்கு 6 ஆதாரம். எது? திருவிளையாடல் போனத்தில் சொல்ற சிவபெருமானே சொல்ற எனக்கு 6 ஆதாரமா இந்த பூலோகத்தில் இருக்கிற கோயில் திருவாரூர் மூலாதாரம். அதற்கு பிறகு மூலாதாரமாக திருவாரூர் எனக்கு திகழ்கிறது. மணிப்பூரகமாக திருவண்ணாமலை திகழ்கிறது. சுவாதித்தானமாக திருவானைக்கா திகழ்கிறது. அதற்கு பிறகு அநாகதமாக சிதம்பரம் திகழ்கிறது. விசுத்தியாக திருக்காலத்தில் திகழ்கிறது.
ஆரூரிலே பிறக்கே முக்தி. அப்ப மதுரையம்பதி எதுல வந்து சேருக்கு? துவாத சாந்த பதம். சிவபெருமானுக்கு துவாத சாந்த பதம் ஒரு இடம் இருக்குதான். அந்த துவாத சாந்த பதம் இதுதான், அதான் மதுரையம்பதி. 64 கலையும் 64 திருவிளையாடலாம் சிவபெருமான் நிகழ்த்த இடம் மதுரையம்பதி. அந்த மதுரையம்பதியிலே எப்படி அந்த மதுரையம்பதியில யாரெல்லாம் வந்து பூஜை பண்ணாங்கன்னா, முதல்ல இந்திரன் தான் வருது. தேவலோகத்துல நாட்டியம் ஆடுறாங்க. தேவகுரு பிரகஸ்பதி வருகிறார். இப்ப குருநாதர் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும். ஆடுறதையும் பாடுறதையும் பார்த்துட்டு தன்னை மறந்து உட்கார்ந்ததுதான் தேவி. பிரகஸ்பதி கோபம், இவ்வளோ பெரிய ஆள் நாம் இங்க வரோம், இவனுக்கு குருநாதர், இவனுக்கு வழிகாட்டி நாம தான், நாம வருகிறோம், நமக்கு இவன் மரியாதை கொடுக்கலையே பார்க்கிறாரு. தேவகுரு பிரகஸ்பதி வருகிறார். பிரகஸ்பதியே தேவேந்திர வரவேற்பு. அவர் வந்து எதுவுமே சொல்லலை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருநாதருடைய திருவடியை போற்றும். ஏன்னா குரு என்பவர் குருவை நீக்குபவருக்கு குரு என்று அவர் வரவேற்காதனாலே அவர் ஏதோ சாமெல்லாம் கொடுக்கல. அவர் அப்படியே போயிட்டார். அவர் அமைதியா போன உடனே செல்வங்களானது குறைகிறதாம். அதாவது நம்ம வீட்டுக்கு கூட ஒரு விசேஷத்துக்கோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கோ ஒரு நல்லவோ ஒரு பெரியவங்க வராங்கன்னா அவங்கள நம்ம வான்னு கூப்பிடாம பார்த்தும் பார்க்காம போனாலே அவங்க மனம் வந்து போறதே நம்முடைய செல்வத்தை வந்து குறைக்கும். இவ்வளோ பிராணங்கள் கேட்க கேட்க நம்ம எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து கெட்டு போயிருக்கலாம். ஏதோ நம்ம விசேஷம் வந்துருக்கிறாங்க, அப்படி கூப்பிடும் போது வான்னு கூப்பிடுறோம். நம்ம அவங்களை பார்க்கும் பார்க்காம போனாலே அவங்க எதுவுமே நம்மளை சபைகளாக கூட அவங்க மனம் வந்து அங்கிருந்து போனாலே அதுவே நம்முடைய செல்வத்தை குறைக்கும், நம்முடைய வாழ்வை பாதிக்கும். இப்ப தேவேந்திரன் தான் பிரகஸ்பதியை காணாததாலே பிரகஸ்பதி அங்கிருந்து போனார். செல்வங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அம்பாள் வந்து எந்தெந்த வடிவத்தில் வருவாங்க. எப்படி வேணா யாரா இருந்தாலும் பிச்சைக்காரியே வருவானா, அழுகு துணியோடு வருவானா, பக்தர்களை சொல்லி. அதனால வந்து ஏன் அந்தந்த வடிவத்தில் கடவுள் கொடுத்தோம்னா யாரையுமே உதாசனம் பண்ணக்கூடாதுன்னா அத்தினி வேடத்திலே சாமி வந்து சொல்லி. பிரகஸ்பதி அங்கிருந்து போன உடனே தேவேந்திரோட செல்வமெல்லாம் குறையும். உடனே நீ யோசனை செய்தான். பிரம்மதேவத்தை போய் கேட்டான். பிரம்மதேவா, என்ன இது, என் செல்வ வளங்கள்லாம் குறையவே என்ன காரணம்? தேவலோகமானது பொலிவிழந்து விட்டது. ஆமா தேவேந்திரா, அது என்ன காரணம் தெரியுமா? நீ பிரகஸ்பதியை மதிக்கல. அவர் மனம் வந்து போயிட்டார். வல்லாரே மனமுறை கண்ட வாசகம் என்ற பாடல் பாடுவார். நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்வேன் முதல் பாவம் தான். நல்லவங்க மனசை நடுங்க வைக்கிறது தான் முதல் பாவம். யாரா இருந்தாலும் அவங்க மனசை நடுங்க கூடாது. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆணவங்களா இருந்தாலும் சரி, ஆகாரங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாத முடிந்த அளவுக்கு அடுத்தவருடைய மனதை காயப்படுத்தாமல் இருப்பதே பெரிய புண்ணியம். வல்லல் அவர் மனம் வந்து போயிட்டாருமா. இப்ப எங்க இருக்கிறாரு குருநாதன்? அவரை எங்க தேடி கண்டுபிடிக்க முடியல. பிரம்மதேவா, இப்ப நான் என்ன பண்றது? வேற குருநாதரை கொண்டு வா, அப்பதான் இருக்கிற செல்வமானது உனக்கு பத்திரமா. நான் வேற குருநாதரை இப்படி அழைச்சிட்டு வர்றது, எங்க போய் நான் தேடுறது? துவட்டா